நண்பர்களே, 12ஆம் தேதி புதன்கிழமை. இன்னைக்கு எங்க வீட்ல ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, சௌசௌ கூட்டு பருப்பு போட்டு வச்சிருந்தேன். ரசம், முட்டை, உருளைக்கிழங்கு இன்னைக்கு நெறைய ஐட்டங்கள். இன்னைக்கு மகிழுக்கு ஆக்சுவலா ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ சந்தோஷமா அவன ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல். இன்னைக்கு மார்னிங் டிஃபனுக்கு தோசை அண்ட் கேரட் சட்னி தான். கேரட் சட்னினா ஒன்றும் இல்லை, கேப்சிகத்தை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கேரட் ஆட் பண்ணிட்டேன். இன் டர்ம்ஸ் ஏதாவது ஒரு ஹெல்த்தியாக கொடுக்கணும்ல டெய்லி. அண்ட் ஆக்சுவலி நான் ஒரு வீடியோ பார்த்தேன். நீங்கள் நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க. இந்த பருப்பில் மேலே வர தண்ணியெல்லாம் வந்து எடுத்துருங்க, இந்த நுரையா வரதெல்லாம். அப்படி எடுத்திங்கன்னா அந்த யூரிக் ஆசிட் வந்து செக்ரிகேஷனுக்கு வந்து கம்மியாக இருக்கும் அப்படிலாம் நம்ம வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் ஒரு பயம், இதெல்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் இன்றைக்கி எடுத்துகிட்டு பண்ணேன். சரி பார்க்கலாம், டெய்லி எவ்வளோ அவசர அவசரமாக காலையில் கிளம்பும் போது இதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல. எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக குக் பண்ணி லஞ்சை பேக் பண்ணிவிட்டு நம்ம ருட்டீனுக்கு போகிறதுக்கு தான் எப்போவுமே ஓடுறது. ஸோ ரசம் கொதிச்சாச்சு, சிம்பிள் ரசம். அப்படியே பருப்பையும் தாளித்து கொட்டிட்டு தோசையெல்லாம் விட்டுட்டு குழந்தைங்களையும் எழுப்பி விட்டுட்டு அவங்களையும் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் உங்கள் டே என்ஜாய் பண்ணுங்கள். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நான் சொன்ன மாதிரி தான், ரசம், முட்டை, உருளைக்கிழங்கு, பருப்பு. பாருங்கள், அவன் ஸ்கூலுக்கு சந்தோஷமாக கிளம்பிட்டான்.